ஓகே, இறுதியாக அறிவிச்சாச்சு. இந்த அறிவித்தல் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் கவலையும் அளித்திருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு பாகிஸ்தானிய அரசாங்கம் தன்னுடைய உத்தியோகபூர்வமான எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. T20 போட்டிகளில் பாகிஸ்தான் அணி பங்கு கொள்ளும், ஆனால் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் பங்கு கொள்ளாது அப்படின்றத உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது வருகின்ற 7ஆம் தேதி T20 போட்டிகளுடைய உலகக்கிண்ண போட்டியினுடைய போட்டிகள் ஆரம்பிக்கின்றது. இலங்கை இந்தியாவில் இந்த போட்டிகள் முற்றுமுழுதாக நடைபெறப் போகுது. ஆனாலும் பாகிஸ்தானுக்கான போட்டிகள் இலங்கையில் நடக்க இருந்தது. வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் போட்டி கொழும்புல நடக்க இருந்தது. எனவே இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி பங்கு கொள்ளாது அப்படின்றத உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பங்களாதேஷ் அணி இந்த தொடரிலிருந்து இந்த போட்டிகளிலிருந்து விலகி இருந்தது. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் இந்த போட்டியிலிருந்து முழுமையாக விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இப்பொழுது பாகிஸ்தானிய அரசாங்கம் ஒரு முடிவு செய்திருக்கிறது. இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் விளையாடுவது உறுதி பாகிஸ்தான், ஆனால் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் விளையாட மாட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்தி இன்றைய நாளில் செய்தி வெளியிட்டிருக்காங்க. நாளைய நாளில் பாகிஸ்தான் அணி இலங்கைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே என்னதான் இலங்கைக்கு பாகிஸ்தான் அணி வந்தாலும் இந்தியாவுடனான போட்டிகளில் விளையாடாது, மற்ற அணிகளுடனான போட்டிகளில் பாகிஸ்தான் அணி விளையாடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிற விஷயமாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தான் அணி அல்லது பாகிஸ்தான் அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க.